Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் வெஹிக்கிள் ரூட்டிங் என்பதை பற்றி இன்னும் சிறிது விரிவாக பார்க்கலாம். முன்னர் சொன்னது போல வெஹிக்கிள் ரூட்டிங் என்று சொன்னாலே 2 ட்ரக் அல்லது 2 ட்ரிப் அல்லது 2 வண்டிகள் இருக்கும். ஒரே ட்ரிப்பில் அல்லது ஒரே ட்ரக்கில் எல்லாவற்றையும் முடித்து விடலாம். அப்படி இருந்ததுன்னா அது டிஎஸ்பி, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமாக மாறும். முன்னர் சொன்னது போல் மோர் தேன் ஒன் ட்ரிப், ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரிப் எப்பொழுது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்களில் தேவைப்படும். ஒன்று, ஒரு இடத்துக்கும் நம்ம இவ்வளவு பொருட்களை கொடுக்க வேண்டும்னு இருக்கும். அதெல்லாத்தையும் கூட்டினானாக்கா ட்ரக்கினுடைய கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ட்ரிப்பில் முடிக்க முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்டது தேவைப்படும். அது ஒரு காரணம். சில சமயங்களில் நம்ம இதை கூட கொடுத்துருக்க மாட்டோம், இவ்வளோ தேவைன்னா கூட கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னாக்க 2 ட்ரிப்பு போனால் டிஸ்டன்ஸை கூட்டினோன்னாக்கா ஒரு இது வரும். ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் 2 வண்டி போய் கொடுத்துட்டு வருதுன்னாக்கா நம்ம குறைந்த நேர அளவில் முடிக்க முடியும். அதை இதே உதாரணத்தின் மூலமாக காட்டுறேன். 6 இடங்களுக்கு பொருட்களை அனுப்ப வேண்டும் என்று வைத்து கொள்ளலாம். அதான் 1 2 3 4 5 6 என்று போட்டிருக்கிறோம். ஜென்ரலாக இந்த டி அப்படிங்கிறது டிப்போ அப்படின்னு பெயர். வண்டி ஸ்டார்ட் பண்ணுற இடம், ஆரம்பிக்கும் இடம், அதை டி என்று சொல்லுவோம். சில சமயங்களில் 0 அப்படின்னு அதுக்கு ஒரு நோட் நம்பர் கொடுத்துருவோம். 0 அல்லது டி எல்லாமே டிப்போ தான். ஸோ இந்த 6 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த மேட்ரிக்ஸில் வருது. டிப்போவிலிருந்து இந்த 6 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. 12, 8, 16 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு உதாரணம். இந்த இடத்துல 6 இடங்களில் தேவைப்படும் அளவு 8, 7, 6, 5, 6, 8 கூட்டினாங்கன்னு 40 வரும். 15, 21, 26, 32, 40. வெஹிக்கிள் கெப்பாசிட்டி 20. ட்ரக்கினுடைய கெப்பாசிட்டி 20. கண்டிப்பாக 2 தேவை, 3 கூட தேவைப்படலாம், ஆனால் 2 தேவை. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா டிமாண்ட் கொடுக்க வேண்டியது இங்கே கொடுக்க இருக்குது, கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி இஸ் லெஸ் தேன் டிமாண்ட். அதனால் ஒரு ட்ரிப்போ ஒரு ட்ரக்கோ தேவை. இப்போது ஒரு சொல்யூஷன் இங்கே ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கிறோம். இப்போ முதல் ட்ரிப்பு டிப்போ 1 2 4 டிப்போ அப்படின்னாக்கா 20, 8 7 15 5 20. அதுக்கு மொத்தம் டிஸ்டன்ஸ் 45. இன்னொரு ட்ரிப் டிப்போ 3 5 6 டிப்போ, அதுக்கும் 20 டிமாண்ட். ஸோ கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு 48, மொத்தம் 93. ஸோ 2 ட்ரிப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ இதே கணக்கில் ஒரு பேச்சிற்காக இந்த 20 கொடுக்கப்படவில்லை, டிமாண்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா ட்ராவலிங் சேல்ஸ்மேனில் போட்டாலே நமக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்ரிக்ஸில் கொடுக்கப்பட்டிருந்த நம்பர்கள்லாம் டிஸ்டன்ஸ் இல்லாமல் டைமாக எடுத்துக்கொண்டால் முதல் ட்ரிப்புக்கு 45 நிமிடங்கள் ஆகின்ற நிமிடங்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ட்ரிப்புக்கு 48 ஆகின்ற, ரெண்டையும் கூட்டினா 93. ஆனால் இந்த 2 ட்ரிப்பும் பேரலாக ஒரே நேரத்தில் ஆரம்பித்தால் 48 நிமிடங்களுக்குள் எல்லார்ட்டையும் கொடுத்து விட்டு திரும்பி கொண்டு வந்துட முடியும். இதே ஒரு வண்டி முதல்ல ஒரு ட்ரிப்பு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ட்ரிப்பு போச்சுனாக்கா 93 நிமிடங்கள் ஆகும். ஆக சில சமயங்களில் இந்த நேரத்தை குறைப்பதற்காக மல்டிபிள் ட்ரிப்ஸ் பண்ணுவதும் உண்டு. இது பெயர் வெஹிக்கிள் ரூட்டிங். ஆனால் கண்டிப்பாக வெஹிக்கிள் ரூட்டிங் என்று சொன்னாலே மோர் தேன் ஒன் ட்ரிப் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களிலும் ஒரு வெஹிக்கிள் கெப்பாசிட்டி இருக்கும், டிமாண்ட் இருக்கும். ஆனால் முக்கியமாக மோர் தேன் ஒன் ட்ரிப் இருக்கும். இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் 93 கொடுக்கறது. இதை டிஸ்டன்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தம் 45 + 48 93 டிஸ்டன்ஸ் நம்ம பண்ணுறோம். இதுதான் பெஸ்ட்டாக இல்லை இதை விட குறைந்த டிஸ்டன்ஸில் சொல்யூஷன் இருக்குமா கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது அடுத்தது.
அதை வந்து ஆப்டிமைசேஷன் மூலமாக இதை பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் ரூட்டிங்க்கு நிறையா ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. பல ஆராய்ச்சியாளர்கள் ஃபார்முலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலேஷனை மட்டும் இதில் சொல்ல போகிறோம். இதில் 6 கஸ்டமர் இருக்கிறதுனால அதை 1 2 3 4 5 6 என்று காட்டியிருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் அதோட டிமாண்ட்ஸை காட்டியிருக்கோம். 8 7 6 5 6 8 காட்டியிருக்கோம். 2 இமேஜினரி நோட்ஸ் போடுறோம். ரெண்டுமே டிப்போ தான். ஸோ 7ங்கிறது டிப்போ, 8ங்கிறது டிப்போ. ஏன்னா இந்த வண்டி வந்து அப்படி போயிட்டு கஸ்டமர்கிட்ட முடிச்சுட்டு திருப்பி டிப்போக்குள்ளே வருது. இப்படி அது இப்படி வர்றதை காட்டாமல் அந்த பக்கம் டிப்போவை தனியாக ஒன்று போட்டான்னா 7ல் ஆரம்பித்து 8ல் முடியறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் 7லேருந்து 8க்கு டைரெக்டாக போகாது. இது வழியாக தான் போக முடியும். 1 2 3 4 5 6 வழியாகத்தான் செல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்துட்டாங்க. சிஐஜே எக்ஸ்ஐஜே வழக்கம் போல். எக்ஸ்ஐஜேன்னா இட் கோஸ் இமீடியட்லி டு ஜே ஃப்ரம் ஐ. சிஐஜேங்கிறது ஒரு காஸ்ட் டேர்ம்னு பேர். அது காஸ்ட் பணமாக இருக்கலாம், டைம் நேரமாக இருக்கலாம், டிஸ்டன்ஸ் தூரம் அல்லது தொலைவு, எவ்வளவு தொலைவு அந்த 2 இடங்களுக்கு நடுவே இருக்கின்ற தூரம், அதெல்லாம் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். சிஐஜே எக்ஸ்ஐஜே. கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறையா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒரு சிறு நிமிடங்கள் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்க்கலாம். முதல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து xij ப்ளஸ் xn+1j இஸ் ஈக்குவல் டு 1, i நாட் ஈக்குவல் டு j அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒரு இடத்தில் இருந்தால் ஒன்று திரும்பி அங்கேருந்து ஆரம்பித்த இடத்துக்கு வருவோம், அதாவது 8க்கு வருவோம், அல்லது வேறு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறது முதல் கன்ஸ்ட்ரெயின்ட். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, முதல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆமாம், n+1j xij ப்ளஸ் xn+1j இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படின்னு போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து அதே மாதிரி தான், n+2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த இதுபடி பார்த்தோன்னாக்க ஒரு ஜேவை எடுத்துக்கொண்டால் i ஈக்குவல் டு 1 to n, ஒரு ஐயை எடுத்துக்கொண்டால் இங்கே 7 இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு 7லேருந்து வரலாம், இல்லது வேறு இடத்துலேருந்து வரலாம் அப்படின்னு இருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு இடத்துலேருந்து கிளம்பினோன்னாக்க வேறு இடத்திற்கு போகலாம் அல்லது 8க்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். அதான் இந்த முதல் 2 கன்ஸ்ட்ரெயின்ட். வி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்போ 2 வெஹிக்கிள் இருக்குன்னாக்க 7லேருந்து 2 வெளியில் போகும்னு அர்த்தம், 8க்குள்ளே 2 வரும் அப்படின்னு அர்த்தம். அதான் இங்கே 3 வெஹிக்கிள் இருந்தால் 3ன்னு வரும் வி, அதனால் அப்படி போகும். அதுக்கப்புறமா ஒரு 3 செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லுங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை கஸ்டமர் ஒரு வண்டிக்குள்ளே இருக்கணும் மேக்ஸிமம் அப்படிங்கிறத 2 செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸாக சொல்லும். அடுத்தது முக்கியமாக கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு வண்டிக்குள்ளே நம்ம இத்தனை ஆர்டர் போட்டோன்னா அந்த வெஹிக்கிளுக்குள்ளே கெப்பாசிட்டி இருக்கணும். அது 2வது சொல்லப்படுறது. 3வது வந்து டிஸ்டன்ஸ் அல்லது டைம், இவ்வளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது 3வது கன்ஸ்ட்ரெயின்ட். இது 3யுமே யூஸ் பண்ணலாம், இல்லை கெப்பாசிட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். கணக்கில் கெப்பாசிட்டி கொடுக்கல, நம்ம டிஸ்டன்ஸு, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதான் யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு தகுந்தாற் போல் கன்ஸ்ட்ரெயின்ஸை கொடுக்கலாம். வி ஈக்குவல் டு 1 போட்டாச்சுனாக்க ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமாக மாறிவிடும். ஏன்னா ஒரு ட்ரிப்பு அல்லது ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குது, அதனால ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமாக மாறிவிடும். இது ஒரு அழகான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபார்முலேஷன், அதனால் அதை எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வி ஈக்குவல் டு 2க்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வி ஈக்குவல் டு 2க்கு காமிச்சுட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். முழுக்க இங்கே நம்ம கணக்குக்கு 2 வெஹிக்கிளுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. 2 வெஹிக்கிளுக்கு காட்டும்போது பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4 5 6 6 12 கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. இந்த முதல்ல 6 6 12 கன்ஸ்ட்ரெயின்ட் அங்கே இருக்கும். ஐ நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்லாம் இருக்குது, அதனால 6 டேர்ம் வருது, 12 கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த வி ஈக்குவல் டு 2 போட்டது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல
ஈக்குவல் டு விங்கிறது 2 கன்ஸ்ட்ரெயிண்ட்டாக இருக்குது. அது இங்கே கடைசியில் ஈக்குவல் டு 2ன்னு காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் போடலை. இந்த எல் கன்ஸ்ட்ரெயின்ட், கெப்பாசிட்டி Q கன்ஸ்ட்ரெயின்ட் அதெல்லாம் வந்து இப்போ இதில் போடலை, அப்படியே சால்வ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டி எடுத்துக்காமல் தான் சால்வ் பண்ணுறோம், போடலை. சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா ஃபஸ்ட்டு 68 வருது டிஸ்டன்ஸு. 1 to 4, 4 to 8 போய்டுறது. ஒரு வண்டி வந்து 1 to 4, 4 to 8 போய்டுறது. இல்லை 7 to 1 இந்த சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 7 to 1, 1 to 4, 4 to 8 அப்படின்னு போய்டுறது. இன்னொன்று வந்து 7 to 5, 5 to 1, திருப்பி 1 to 4 அது மாதிரி போகிறது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 to 6, 6 to 3 ஒரு சப்டூராக இருக்குது. 2 அதே மாதிரி 2 to 8 போய்டுறது. 2 to 8ல் வந்து எப்படி 2க்குள்ளே வந்ததுங்கிறதே நமக்கு இதில் தெரியல. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனில் வந்து நிற்கிறது. முக்கியமாக இந்த சொல்யூஷனில் ஒரு சப்டூர் இருக்குது. 3 to 6, 6 to 3ங்கிறது ஒரு சப்டூர் இருக்குது. அந்த சப்டூரை உடைப்பது, எலிமினேட் பண்ணுவதற்காக இதை எழுதிடுறோம். x36 + x63 = 1ன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை போட்டுட்டான்னு அந்த சப்டூர் வராது. அதுக்கு அடுத்த சொல்யூஷன் பார்த்தோன்னாக்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வருது. இந்த அடுத்த சொல்யூஷனை வந்து உங்களுக்கு விளக்கலாம். எப்படி வருதுன்னா 7 தான் ஆரம்பமான நோடு, 7 to 2 இருக்குது, 7 to 5 இருக்குது. ஸோ முதல்ல 7 to 2 எடுத்துக்கலாம். 7 to 2, 2 to 8 ஒரு சொல்யூஷன். 7 to 5, 5 to 1 இங்கே காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் பெரிய சொல்யூஷன். ஸோ 6 இடங்களில் ஒரு வண்டி வந்து நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடும். ஏன்னா 7ம் 8ம் டிப்போ தான். டிப்போவில் ஆரம்பித்து கஸ்டமர் நம்பர் 2க்கு போயிட்டு திரும்பி டிப்போக்கே வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 இடத்துக்கு போகிறது. டிப்போவில் ஆரம்பித்து 5 போகிறது, 1, 6, 3, 4 போயிட்டு திருப்பி டிப்போ வருது. கெப்பாசிட்டிலாம் நம்ம இதில் போடலை, அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டியே கொண்டு வரல. கண்டிப்பாக இந்த 5, 1, 6 போகிற வண்டிக்கு கெப்பாசிட்டி இருக்காது. பட் கெப்பாசிட்டி நம்ம எடுத்துக்கல. 69ல் முடிஞ்சுடுறது. v = 2, 69ல் முடிஞ்சுடுறது. இப்போ இதே ஒரு க்யூரியாசிட்டியில் இதை ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த கணக்குக்கு அதே தான் வருது. ஒரு வெஹிக்கிள் தான், v = 1 தான். மீது எல்லாம் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது, அதே கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. போன இதில் v = 2 போட்டோம், 2 வண்டின்னு போட்டோம். இப்போ ஒரு வண்டி போடுறோம், v = 1, 1 போட்டு சால்வ் பண்ணால் இப்படி வருது. 7 to 2, இங்கே 7 to 2, 2 to 6, 2 to 6, 6 to 3, 3 to 4, 4 to 1, 1 to 5 and 5 to 8. அழகாக ஸ்ட்ரைட்டாக ஒரே சொல்யூஷன் கொடுத்துருது. சப்டூருக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு சொல்யூஷன் அழகாக கொடுத்துருது. 57 மினிமம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் சொல்யூஷனையும் இது நமக்கு அழகாக 57ன்னு கொடுத்துருது. v = 1. ஸோ அது வெரிஃபையும் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கணக்கை சால்வ் பண்ணோம். ஏன்னா இந்த கணக்கின்படி இவ்வளவு டிமாண்ட் இருக்குது, கெப்பாசிட்டி 20, அதெல்லாம் நம்ம இன்னும் கொண்டு வரல. அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக இந்த ஸ்லைடில் என்ன பண்ணுறோம், வெஹிக்கிள்ஸ் = 2, 2 வெஹிக்கிள் தான். 3 cities per vehicle, 6 சிட்டி இருக்குது, 6 இடத்துக்கு போனோம். ஒரு வெஹிக்கிள் 3 இடத்துக்கு போகும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கெப்பாசிட்டி கொண்டு வரல. அந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சிட்டிஸ் மட்டும் போடுறோம். போட்டுவிட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டுருவோம். y8 - y7 < 4 அப்படின்னு எழுதிடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் y8 - y7 < 7. ஏன்னா 3 தான் வரும். ஸோ 4க்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தட் ஒரு வெஹிக்கிளும் கரெக்டாக 3 சிட்டிக்கு போகும். 3க்கு கம்மியாக போனோன்னு போட்டிருக்கோம், அதனால் 3க்கு வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னாக்க இப்படி வருது, அழகாக சொல்யூஷன் இப்படி வருது. 2 முதல் ஒரு வண்டி வந்து டிப்போலேருந்து 2, 3, 6 டெப்போ, இன்னொன்று 5, 1, 4 டெப்போ. ஸோ 6
சிட்டியும் அழகாக 2ஆக டிவைட் ஆகிடுறது. கெப்பாசிட்டி என்ன ஆகுது பார்க்கலாம். 2, 3, 6 கெப்பாசிட்டி போட்டிங்கன்னா 2க்கு 7, 3க்கு 13, 6, 8, 21 வந்துடுறது. ஸோ கெப்பாசிட்டி இல்லை. ஏன் இந்த சொல்யூஷன் கொடுத்தது? நம்ம இன்னும் கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டே போடலை. அதனால இந்த 21, 19 அப்படின்னு 2 எடுத்துட்டு சொல்யூஷன் கொடுத்துருது இந்த இடத்துல. பட் இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 ரூட்டும் கரெக்டாக முடியறது. இண்டிவிஜுவல் டிஸ்டன்சஸ் ஆர் 38 and 34 அண்ட் மொத்த டிஸ்டன்ஸ் 72க்கு வந்துடுது. போன வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா 57 ட்ராவலிங் சேல்ஸ்மேனுக்கு 69 அடுத்ததுக்கு. ஆனால் அந்த 69 டிஸ்டன்ஸில் இது 5 இடத்துக்கு போச்சு. நம்ம வந்து 3 இடத்துக்கு தான் போனோன்னு போட்டதுனால இப்போ அடுத்த சொல்யூஷன் 72 அப்படின்னு கொடுத்துருது. இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டி சேர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ கெப்பாசிட்டி வந்து 20 அப்படின்னு எடுத்துட்டுருக்கோம். டிமாண்ட்ஸ் வந்து சிட்டியோடதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அந்த 3 சிட்டி லிமிட்டை நம்ம போடலை. 2 வெஹிக்கிள் தான் வச்சுட்டுருக்கோம். ஆனால் நம்ம 3 தான் போகணுங்கிறத போடாமல் கெப்பாசிட்டி மட்டும் 20 இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது இதுக்கு இப்படி வருது. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 76. ஏன்னா போன சொல்யூஷனில் 20 வரல, 21 and 19 அப்படின்னு வந்தது. ஸோ இப்போ வந்து 2 ரூட்ஸ் ஆர் 2, 4, 6D அண்ட் D635D அப்படின்னு போட்டிருக்கேன். அது வந்து 6ஆக இருக்க முடியாது, 135ஆக இருக்கணும். பார்க்கலாம் எப்படி வருது பார்க்கலாம். 2, 4, 6Dன்னு இருக்குது. ஸோ 2, 4, 6, 7, 5, 12, 8, 20, 135 20. ஸோ இங்கே ஒரு சின்ன இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். D135ன்னு கொண்டு வரும். கரெக்டாக கெப்பாசிட்டி 20 வந்துடுது. டிஸ்டன்சஸ் ஆர் 35 and 41 வித் டோட்டல் 76 ஆக அதிகரிக்கிறது. போன இதில் பார்த்தீங்கன்னா 72ல் இருக்குது. ஆனால் அதில் டிமாண்டை மீட் பண்ணலை. அண்ட் 3 சிட்டி போட்டோம். இதுலேயும் 3 தான் வருது. டிமாண்டையும் மீட் பண்ணும்போது கரெக்டாக காஸ்ட் வந்து 76க்கு போய்டுறது. இட் இஸ் டு பி நோட்டட் தட் ஈச் வெஹிக்கிள் கரெக்டாக 3 தான் பண்ணுறது. பட் டியூ டு தி டிமாண்ட் இது வந்து 72 வராது. இப்போ 76 ஆக மாறிவிடுகிறது. இப்போ இது கூட நம்ம 3 சிட்டிஸ் தான் இருக்கணும்னு போட்டோன்னாக்கா அதே ஆன்சர் தான் வரும். அதனால் அதே ஆன்சர் வந்து விடுகிறது. வித் டிமாண்ட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்னு போடும்போது அதே ஆன்சர் வந்துடுறது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு இது பண்ணி பார்க்கலாம். டிஸ்டன்ஸை நம்ம வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு மேலே போகக்கூடாது ஒரு வண்டி அப்படின்னு போட முடியும். இப்போ ப்ரீவியஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று 35, ஒன்று 41. ஸோ மொத்தம் 76. இப்போ அது டிஸ்டன்ஸ் குறைச்சி போட்டோன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வி ஆட் த டிஸ்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் 37. ஒரு வண்டி 37க்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். அதனால் அந்த கன்ஸ்ட்ரெயின்டெல்லாம் அதில் சேர்த்து ஆட் பண்ணும்போது இப்போ டிமாண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணலை, 3 சிட்டியும் ஆட் பண்ணலை. ஸோ சொல்யூஷன் வந்து 73 கொடுக்குறது. இதில் என்ன சொல்யூஷன் வருது? 7 to 2 வருது. ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் 7 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 8. இன்னொன்று 7 to 6, 6 to 1, 1 to 5, 5 to 8. ஒரு வண்டி வந்து 2, 3, 4க்கு போகிறது. இன்னொன்று 6, 1, 5க்கு போகிறது. ஸோ இண்டிவிஜுவல் டிஸ்டன்சஸ் டோட்டல் 73. ஒன்று 36, ஒன்று 37, டோட்டல் 73. இதுலேயும் கரெக்டாக 3 வந்துடுறது. ஆனால் டிமாண்டை மீட் பண்ணுறதான்னு பார்க்கணும். பண்ணாது. ஏன்னா அது பார்க்கலாம். 2, 3, 4, 1, 5, 6 டிமாண்டை மீட் பண்ணுறதா பார்க்கலாம். 2, 3, 4, 7 + 6, 13 + 5, 18, 1, 5, 6, 22. அதனால டிமாண்டை மீட் பண்ணாது, இன்ஃபீஸிபிளாக வந்துடும். இட் இஸ் டு பி நோட்டட் தட் ஈச் வெஹிக்கிள் கரெக்டாக 3 visits 3 cities due to number of vehicles considered and due to the demand. Best solution 72 is infeasible because of the demand constraints. If we add a 3 city restriction, திருப்பி அதே 46 தான் கிடைக்கும். Distance restriction போட்டிருக்கோம்னாக்கா number of vehicles considered and demand
72 முன்னாடி இருந்தது. ஏன்னா 72 இருந்தபோது 37 லிமிட் வரல. 72 இருந்தபோது லிமிட் அதிகமாக இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா 38 வந்தது, 2 இதில் அதிகமானது. இப்போது 37 வந்துடுது. ஸோ அதே மாதிரி தான் வருது. இஃப் யூ ஆட் 3 சிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் திருப்பி 73ல் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இது வந்து டிமாண்டை மீட் பண்ணலை. 2, 3, 4 அண்ட் 6, 1, 5 டிமாண்டை மீட் பண்ணல. டிமாண்டையும் சேர்த்து போட்டோம்னாக்க நமக்கு வேறு மாதிரி வரும். சில சமயம் இன்ஃபீஸிபிளாக கூட வந்துடலாம். ஏன்னா 73க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்ஃபீஸிபிளாக கூட வந்துடலாம். ஏன்னா 37க்குள்ளே வரணும்னு போட்டிருக்கோம். முன்னாடி நம்ம டிமாண்டை வச்சு போட்டபோது 76 ஆகிடுச்சு மினிமம். அதனால் அந்த 76 கூட 35 + 41. ஸோ ஒரு வண்டி வந்து 41 வரைக்கும் ட்ராவல் பண்ணும், இன்னொன்று 35. ஸோ இன்ஃபீஸிபிளாக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆக இதில் என்ன நம்ம சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலேஷன் படி இந்த ஃபார்முலேஷன் போட்டிருக்கு. இந்த படத்தின்படி எத்தனை வெஹிக்கிள்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அழகாக அந்த ஈக்குவல் டு வி அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் 3 விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. கெப்பாசிட்டி, அதான் அந்த டபிள்யூ அண்ட் கியூன்னு போட்டது. டைம் ஆர் டிஸ்டன்ஸ் கீழே போட்டது. நம்பர் ஆஃப் நோட்ஸ் தட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் தட் யூ கேன் விசிட் மேலே இருக்குது. ஸோ இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நிறைய ஃபார்முலேஷன்ஸையும் பண்ணி ஒரு மாதிரி எப்படி சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த உதாரணத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம். ஸோ முக்கியமாக வெஹிக்கிள் ரூட்டிங் என்று சொன்னாலே 2 வண்டிகளோ அதற்கு மேலோ இருக்க வேண்டும். இந்த ஃபார்முலேஷனில் நார்மலாக கெப்பாசிட்டி மட்டும் வச்சு தான் போடுவோம். சம்டைம்ஸ் ஒரு வண்டி வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போடலாம், இவ்வளோ கஸ்டமர்களுக்கு மேலே விசிட் பண்ண வேண்டாம் அப்படின்னும் போடலாம். அதெல்லாம் இங்கே ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்து இதில் காமிச்சிருக்கோம். இதில் பல உதாரணங்கள் மூலமாக விஆர்பி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேள்வி வரும்போது இந்த ஆப்டிமைசேஷன் வழியாக எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இன்டிஜர் ப்ரோக்ராமிங் பண்ணி சால்வ் பண்ணி நான் இது இப்படி சொல்யூஷன் வருதுன்னு உங்களுக்கு சொன்னேனே ஒழிய இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் போட்டு இங்கெல்லாம் இருக்க பாருங்கள், இது எல்லாத்தையும் எக்ஸலில் டைப் பண்ணி நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிற மாதிரி சால்வர் கொண்டு வந்து சால்வர் மூலமாக இதை சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஆப்டிமைசேஷன் வழக்கம் போல் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் சொன்னது போல் ஒரு சர்டன் சைஸுக்கு மேலே சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து 6 பாயிண்ட்னால எக்ஸலில் கம்ஃபர்டபுளாக சால்வ் பண்ண முடிஞ்சுது. நிறைய பாயிண்ட்ஸ் வந்தது, 15, 20, 25. இப்போ சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு வண்டி கிளம்புறதுன்னா 8 கஸ்டமர், 4 கஸ்டமர், 6 கஸ்டமர், ஒரு சின்ன வண்டி போகும். இதே வேறு பெரிய வண்டி வேறு பல இடங்களில் போய் கொடுத்துட்டு வரணுன்னாக்கா ஆமாம். ஸோ தியரட்டிக்கலாக பார்க்கும்போதும் சரி, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகரிக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம் ஆப்டிமைசேஷனில் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதிகரித்து கொண்டே போகும். இந்த 3 இது இருக்குது பாருங்கள், நீங்கள் சொன்ன இல்லையா, வலது பக்கத்தில் காட்டப்பட்டது நம்பர் ஆஃப் நோட்ஸ், கெப்பாசிட்டி, டிஸ்டன்ஸ், இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே வந்து ஒரு n² அளவு கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். 6னாக்கா 30 அளவு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஃபார்முலேஷனும் பெருசாக போயிடும், சால்வ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். நான் சில நேரங்களில் சொல்யூஷன் ரொம்ப நாளி போயிட்டு சொல்யூஷனே வராது. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இப்போ அதற்கு பதிலாக ஹியூரிஸ்டிக் மூலமாக சால்வ் பண்ணலாமா, எப்படிப்பட்ட ஹியூரிஸ்டிக் இருக்கின்றன அப்படின்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ அந்த ஹியூரிஸ்டிக் வழியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஹியூரிஸ்டிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க போகிற ஹியூரிஸ்டிக்கினுடைய பெயர் சேவிங்ஸ் பேஸ்ட் ஹியூரிஸ்டிக் என்று பெயர், அல்லது கிளார்க் அண்ட் ரைட் ஹியூரிஸ்டிக் அப்படின்னு பேர். இந்த கிளார்க் அண்ட் ரைட்டுங்கிறவங்க தான் 1963, 64 காலகட்டத்தில் இந்த அல்காரிதமை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. சேவிங் பேஸ்ட், சேவிங்னா சேமிப்பு. ஸோ எதை சேமிக்கிறோங்கிறது இப்போ பார்த்துடலாம். சேவிங் பேஸ்ட் அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா, ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஐடியா. அதை வந்து அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வந்து டிப்போ என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வண்டி வந்து டிப்போலேருந்து ஐ அப்படிங்கிற கஸ்டமருக்கு போகிறது,
அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுத்து விட்டு திரும்பி வருகிறது. திருப்பி அந்த வண்டி ஜே என்ற கஸ்டமருக்கு போய் கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுத்து திரும்பி வருகிறது. அப்படி பண்ணிட்டுனாக்க 2 ட்ரிப்பு ஐக்கு போயிட்டு வருது, ஜேங்கிற இடத்துக்கு போயிட்டு வருதுன்னாக்க 2 டைம்ஸ் D0I + D0J. ஏன்னா 0லேருந்து ஐக்கு ஒரு தடவை, திருப்பி ஐலேருந்து 0க்கு ஒரு தடவை. ஸோ 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0 அண்ட் I, திருப்பி 0 to J, J to 0. ஸோ 2 டைம்ஸ் வருது. இப்போ அதே பண்ணாமல் வண்டியில் இடம் இருக்குது, 2 பேருக்கும் கொடுக்க வேண்டிய பொருட்களை வண்டியில் ஏற்றிட்டு முதல்ல ஐயில் போய் ஐயில் கொடுத்துட்டு அங்கேருந்து ஜேக்கு போய் கொடுத்துட்டு திரும்பி வரோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 0 to I, I to J, J to 0. அதுதான் இங்கே காமிச்சிருக்கும். இந்த ரெண்டில் எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும்னு கேள்வி கேட்டால் முதல்ல இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸை சாட்டிஸ்ஃபை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. எனி ட்ரையாங்கிள் சம் ஆஃப் 2 lengths is greater than the third. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு டைரெக்டாக போனோன்னாக்கா டிஸ்டன்ஸ் கம்மி, வேறு எந்த ரூட் எடுத்து போனாலும் டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ இந்த ரெண்டுக்கும் சாதாரணமாக முதல்ல சொன்னது அதிக டிஸ்டன்ஸ் இருக்கும், தனித்தனியாக போயிட்டு வருது. ரெண்டாவது கம்மி டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆக இந்த ரெண்டாவதை எடுத்துக்கொண்டால் நம்மால் சேமிக்க முடியும், டிஸ்டன்ஸை சேவ் பண்ண முடியும், டிஸ்டன்ஸை சேமிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் சேவிங்ஸ் பேஸ்ட் அல்காரிதம். இது ரெண்டாவது பண்ணினா எவ்வளோ சேமிப்போம், இதிலேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்க வேண்டும். கழிச்சானாக்கா D0I + D0J + DIJ. அதன் பெயர் சேமிப்பு, சேவிங். SIJ, ஐயையும் ஜேயையும் சேர்த்து ஒரே வண்டியில் அனுப்பினால், அதற்கு உண்டான டிமாண்டை பொருட்களை ஒரே வண்டியில் அனுப்பினால் நமக்கு இவ்வளவு சேவிங் வரும். சாதாரணமாக இதை கம்ப்யூட் பண்ணும்போது இந்த குவான்டிட்டி வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். 3 அப்படின்னு வந்தான்னா 3 கிலோமீட்டரை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதை பண்ணும்போது மைனஸில் வந்துடுதுன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அர்த்தம். முதல்ல பண்ணது கம்மி டிஸ்டன்ஸாக வருது அப்படின்னு அர்த்தம். அது நார்மலாக நடக்கக்கூடாது. அதனால் சேவிங்கிறது நார்மலாக பாசிட்டிவாக இருக்கும், அதாவது உண்மையிலே ஒரு சேவ் பண்ணுற ஒரு இது இருக்கும். ஸோ இதை வைத்துக்கொண்டு அவர்கள் பண்ணினாங்க இந்த சேவிங்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு அவர்கள் பண்ணினது. ஸோ இங்கே வந்து 6 இது இருக்குது. ஐஜேன்னு பார்த்தானாக்கா 15 சேவிங் கிடைக்கும். 6C2 6 × 5/2 15 சேவிங் கிடைக்கும். அந்த 15 சேவிங்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது வலது பக்கத்தில். 15 கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8, இங்கே 7 15 காட்டப்பட்டிருக்கிறது. எல்லா சேவிங்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒரு சேவிங்கை நம்மளுக்கு எப்படி அந்த நம்பர் வந்ததுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 3 to 6 பார்க்கலாம். ஸோ S36 is equal to D0I + D0J - DIJ. டெப்போலேருந்து 3 16 இங்கே இருக்குது. டெப்போலேருந்து 6 11 அது இங்கே இருக்குது. 3 to 6 9 -9 16 + 11 27 - 9 is 18. 18 இங்கே இருக்குது. அது மாதிரி நம்ம எல்லாம் பண்ணலாம். கடைசி நம்பர் எப்படி வருது பார்க்கலாம். S12 முதல்ல 12, அடுத்தது 8 -12, டெப்போ 12 + 8 20 -18 is equal to 2. இந்த 2 இங்கே இருக்குது. ஆக இந்த மாதிரி 15 நம்பரையும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த 15 நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை டிசெண்டிங் ஆர்டர், நான் இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். 18 17 16 அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இந்த 3 to 6 சேர்த்தா நமக்கு இந்த அதிகபட்ச சேவிங் வருது. அதனால் அது ரெண்டையும் சேர்க்கலாம். எப்படி இந்த சேவிங்ஸை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.